திண்டுக்கல்லில் கிராவல் மண் மற்றும் செம்மண் கிடைக்காததால் கட்டுமான பணிகள் தேக்கம், வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக தொழிலாளர்கள் வேதனை. திண்டுக்கல் மாவட்டத்தில் கட்டுமான பணிகள் ஆங்காங்கே நடைபெறாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. கட்டுமான பணிகளுக்கு தேவையான செங்கல் மண் கிடைப்பதில் காலதாமதம் ஆவதால் வாரத்திற்கு 3 நாட்களுக்கு மட்டுமே வேலை கிடைப்பதால் வருமானம் இல்லாமல் தவிப்பதாக வேதனை தெரிவிக்கின்றனர். என் பேர் மதுரை வீரன். எங்கள் சொந்த ஊர் பாரப்பட்டி. நான் கொத்தனார் வேலை பார்க்குறேன். நலவாரியத்துலேருந்து வேலை பார்த்துட்ருக்கேன். ஆனால் வாரத்துக்கு 3 வேலை தான் கிடைக்கிது. எனக்கு பேசுமரத்துக்கு இந்த கிராவல் மண், செங்கல் இதெல்லாம் வர்றதில்லை. அதனால் மண் கிடைக்காம ரொம்ப அவதிப்பட்டுக்கிட்டு எங்களுக்கு வாரத்தில் 3 வேலை கிடைக்கிறதே கஷ்டம். அதனால் அவங்க சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். இது உடனே கவர்மெண்ட் பார்த்து நடவடிக்கை எடுத்தால் எங்களுக்கு வாரத்தில் 6 நாள் வேலை கிடைக்கும். இதேபோல் இந்த பொருட்களின் தட்டுப்பாட்டால் வீட்டின் உரிமையாளர்களிடம் 6 மாதத்தில் கட்டித்தரப்படும் என உத்தரவாதம் அளித்தும் நடைமுறைப்படுத்தப்பட முடியாமலும் விலை ஏற்றக்கூடிய சூழ்நிலை ஏற்படுவதால் மனக்கசப்பு ஏற்படுவதாக கட்டிட பொறியாளர்கள் தெரிவிக்கின்றனர். நான் ஜோதிமணி இன்ஜினியர் பேசுகிறேன். இப்பொழுது நாங்கள் சிவிலில் கொஞ்சம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். காரணம் என்னென்னா, எங்களுக்கு எல்லா வகையான பொருள்களும் கிடைச்சிட்டு இருக்குது. இப்போ சமீப காலமாக பார்த்தா இந்த கிராவல் மண் எங்களுக்கு சுத்தமாக கிடைக்க மாட்டேங்குது. என்னான்னு பார்த்தா முறையான சீட் இல்லை, கவர்மெண்ட் எங்களுக்கு இன்னும் சரியாக எதுவும் செஞ்சு தர மாட்டேங்குதுன்னு கேட்குற இடத்துலாம் சொல்கிறாங்க. அதுக்கு இப்போ அதனால் எங்களுக்கு என்ன பாதிக்குதுன்னா, இப்போ ஒரு வீடு ஒரு 6 மாதத்தில் கட்டி கொடுக்கலான்னு என்ன நினைத்தா, அது பார்த்தா இப்போ ஒரு 3 மாதம் இழுபறியில் போகுது. வீட்டுக்காரவங்க ரேட்டு பிரச்சனை வருது. அதனால் செங்கல் பார்த்தீங்கன்னா, அது மாதிரி செங்கலுக்கு மண் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி செங்கல் சூளையில் சொல்கிறாங்க. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் போகிறனால எங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப பாதிப்புகள் அதிகமாகிட்டு இருக்கு. ரேட்டு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு ரேட்டு பேசுகிறோம், திரும்பி ஒரு ரேட்டு கூட்டுற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி சிக்கல்லாம் அதிகமாக போயிட்டுருக்கு. அதனால் எங்களுக்கு தமிழக அரசு முறையான சீட்டு அனுமதி கொடுத்து எங்களுக்கு இந்த கிராவல் மண் அல்லவும் செங்கல் சூளைகளுக்கு மண் தருமாறு ரொம்ப தாழ்மைன்னு கேட்டுக்கொள்கிறோம். கட்டிடங்களுக்கு தேவையான கிராவல் மண் மற்றும் செங்கலுக்கு தேவையான செம்மண் எடுக்கும் தொழிலை தொடர்ந்து 25 ஆண்டு காலம் செய்து வருவதாகவும் 50 தொழிலாளர்கள் தங்களிடம் வேலை பார்த்து வருவதாகவும் இந்த தொழிலை நம்பிதான் வண்டி வாகனங்கள் லோன் போட்டு கடனாக பெற்று இந்த தொழிலை செய்து வருவதாகவும் தெரிவித்தனர். தற்போது மண் எடுப்பதற்கு முறையாக அனுமதி பெற முடியாமல் தவித்து வருவதாகவும், இதனால் தங்களையே நம்பியுள்ள தொழிலாளர்களுக்கு மற்றும் லோன் போட்டு எடுத்த வண்டிகளுக்கு பணம் கட்ட முடியாமலும் தவித்து வருவதாகவும், தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் மண் எடுப்பதற்கு முறையே நடைமுறைப்படுத்தி தொழிலை மேம்படுத்தவும் தொழிலாளர்களின் வாழ்வாதாரங்களை காத்திடவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என செங்கல் சூளை உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாங்கள் எங்கள்கிட்ட லாரிகள், செங்கல் சூளை இதெல்லாம் எங்களுடைய பாரம்பரிய தொழிலாக இருக்குது. எங்கள் அப்பா காலத்துலேருந்தே இந்த தொழிலில் நாங்கள் செஞ்சுக்கிட்டு வரோம். கடந்த 20-25 ஆண்டுகளாக இதில் எங்களுடைய அனுபவங்கள் இருக்குது. எங்கள்கிட்ட ஒரு 40-50 தொழிலாளர்கள் இருக்காங்க. இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும், இந்த மாவட்டம் இல்லை, தமிழ்நாடு முழுக்கே இப்போ ஆட்சி மாற்றத்துக்கு அப்புறம் நம்ம செங்கல் சூளை மண் தேவைப்படுறது கிடைக்கிறதில்ல, அனுமதி கிடைக்கிறதில்ல. ஃபில்லிங் கட்டடங்களுக்கு, பேஸ்மெண்ட்டுங்களுக்கு ஓட்டுற கிராவல் மண்ணும் இப்போ வரைக்கும் நடைமுறைக்கு எதுவும் இந்த அரசாங்கம் கவனத்தில் எடுத்துக்கல. முறையான அனுமதி வாங்கி அதை எடுக்கிறதுக்கான நடைமுறை செலவுகள் அதிகப்படியாக இருக்குது. ஒரு குவாரி லீஸ் வாங்கணும் அப்படின்னா நம்ம அந்த நடைமுறை செலவுகளும் நடைமுறை சிரமங்களும் அதிகமாக இருக்குது. அதை கொஞ்சம் எளிமைப்படுத்தினா நல்லாயிருக்கும். இப்போ எங்கள் டிரைவர்கள்லாம் ஒரு 2 மாதமாக வேலை இல்லாமல் இருக்காங்க. செங்கல் சூளைக்கான மண் தேவையான அளவு எங்கேயும் கிடைக்கிறதில்ல. அது சார்ந்த கட்டுமான தொழில் ரொம்ப பாதிப்படையுது, தேக்கமாகுது. வேலைகள் ரொம்ப எளிமையாக இருந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ ரொம்ப நடைமுறையில் ரொம்ப சிரமமாக இருக்குது. எல்லாருக்கும் வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகுது. இது அரசு கவனத்தில் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் எளிமைப்படுத்தினா நல்லாயிருக்கும். தமிழக அரசு இந்த மண் சம்பந்தப்பட்ட நடைமுறை சிரமங்களை எளிதாக்கி எங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு உதவி செய்ய தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இந்த நடைமுறையில் சிறு கனிமம் தான் இதெல்லாம் சிறு கனிம விதிகளின்படி இது இப்போ அதிகப்படியான வழக்குகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது. நடைமுறையில் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நம்ம இந்த தொழில் செய்யலாமா, இந்த தொழிலை விட்டு போகலாமான்ற சூழ்நிலை கூட இருக்குது.
இந்த தொழிலை வந்து நடைமுறைக்கு இது ஈஸியாக கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் அரசு கவனத்தில் எடுத்து இதை கொஞ்சம் விரைவாக நடைமுறைக்கு செயல்படுத்தினா நிறைய பேரோட வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்கும். தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.